இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி நடாமுன்னவர்களுக்கு எனக்கு துப்பாமதியம் வந்து தியானடிஸ். திருவரை காலத்தின் 4ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 838வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ சிந்தனை. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நன்மையும் தீமையும் உண்டு. இன்று பெரும்பாலான மனிதர்கள் தங்களுக்குள் புதைந்து கிடக்கின்ற நன்மையை நலந்தரும் செயல்களை அடையாளம் கண்டு வெளிப்படுத்துகிறார்களா என்பது கேள்விக்குறியே. ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றவர்களாக உள்ளனர். கடவுள் சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக மறைகின்ற இக்காலத்தில் மனிதத்தன்மை அதன் மாண்புகளும் காணாமல் போகக்கூடிய நிலையில் உள்ளது. குடும்பம் சமூகம் என்ற ஒன்றுபட்ட மனப்பான்மை மாறி தனி மனிதர் தன் வசதிகளுக்கு ஆயுதம் செய்ய தயாராக இருக்கின்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னமரியாகிறவனின் தாங்கும் பெட்டமாக நமக்கு வழிகாட்டியாக நிற்கின்றார். உடன்படிக்கை பீழை எவ்வாறு கடவுளின் வாக்குறுதியை சுமந்து மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் சாட்சியாக விளங்கியதோ அதை போலவே மரியா வார்த்தையாய் இருந்த இறைவனை சுமக்கும் பெட்டகமாக இங்கே காட்டப்படுகின்றார். ஆண்டவரின் பீழை சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு வெற்றியின் நன்மையினை ஏற்பட்டன. அன்னமரியம்மாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்த போது எலிசபெத்தின் அம்மாவின் குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. மனித மாண்புகள் குறைந்து தனி மனித மனப்பான்மை மேலோங்கி நிற்கும் இக்காலகட்டத்தில் நம் இதயத்தில் இறைவனை தாங்கும் பெட்டகமாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் தூய ஆவியின் ஆலயங்கள் என்று புனித பவுல் அடிகளார் கூறியது போல இறைவன் இயேசு பாலன் குடிகொள்ள வேண்டுமானால் நம்ம இருக்கும் தீமைகளை களைந்து நன்மையை பெருக்குவோம். அப்போது நாமெங்கும் எதிலும் இறைவன் உடனிருப்பதை காண்பதோடு கடவுளை தாங்கும் பெட்டகங்களாக பிறர் நம்மில் இறைவனை காண்பவர்களாக வாழ தெளிப்போமாக. நன்றி, வணக்கம்.